இன்றைய தியானம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களை, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பதை நினைவு கூர்ந்து நம்ம ஹாப்பி ரெசரக்ஷன் சண்டேவை கொண்டாட போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான மாதத்தை இந்த மாதத்தில் நினைவு கூறும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்த பொழுது, கடந்த சில தினங்களாக என்னுடைய தியானத்தில் ஒரே ஒரு வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் பேசி கொண்டிருந்தார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அனுதினமும் நம்மை நடத்தினார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, படுக்கையிலிருந்து, தேவைகளின் மத்தியிலிருந்து, தனிமையிலிருந்து நாம் ஏறெடுத்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தார். எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த மாதத்திலே என் மகளே, உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லும்படிக்கு கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த மாதத்திலே என் அன்பு தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, உங்களுக்குள் இருக்கிறதான விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்பி பலப்படுத்தி உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயத்தை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு இந்த மாதத்திலே உங்களோடு கூட இருப்பார். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னுடைய விசுவாசமே. 1 யோவான் 5:4. அந்த வார்த்தையை நீங்கள் எல்லா நேரங்களிலும் சொல்லிக்கிட்டே இருங்க பிரியமானவர்களே. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹாபக்குக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் அந்த கடைசி பாகம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உங்களுக்குள், தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குள் காணப்படுகிற விசுவாசத்தினாலே தான் நீங்கள் பிழைக்க முடியும். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த மாதம் விசுவாசத்தோடு கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்தை ஜெயிப்போம், பிசாசை ஜெயிப்போம், மாம்சத்தை ஜெயிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ரோமர் 1:17 பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஏப்ரல் மாதத்தில் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளும்படிக்கும் வர்த்திக்க பண்ணும்படிக்கும் கர்த்தர் உதவி செய்யணும் பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதுகிறார், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஆமென். ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆபக்குக்கில் எழுதியிருக்கிறதே. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசித்தோமே. கலாத்தியரிலே இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதி வைத்திருக்கிறது நம்ம வாசிக்கிறோமே. என் விசுவாசத்தினாலே நீதிமானாய் வாழ்கிற நான் பிழைப்பேன். எபிரேயர் புத்தகத்திலேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம் பிழைப்போம். இந்த மாதம் ஒருவருடைய விசுவாசமும்
பலவீனப்பட்டு போகாதபடிக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57 எழுதும்பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதுகிறார். யாரால நமக்கு விசுவாசம் கிடைக்கும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினாலே, அவருடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே, அவருடைய உயிர்த்தெழுதலின் மேலே, அவருடைய சுவிசேஷத்தின் மேலே நாம வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நாம் பிழைப்போம். நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமை குறித்து நாம் நன்கு அறிவோம். தேவனாகிய கர்த்தர் அவரை அழைக்கும் பொழுது கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் முழு நிச்சயத்தோடு நம்பினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு எழுதும்பொழுது ரோமர் 4:17 நீங்கள் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா விளங்கிக் கொள்ள முடியும். அநேக ஜாதிகளுக்கு உன்னை நான் தகப்பனாக ஏற்படுத்தினேன் அப்படிங்கிற வேத வசனத்தை அவர் விசுவாசித்தார். ஆகவே தான் பிரியமானவர்களே 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. நீங்களும் நான் இந்த மாதத்திலே விசுவாசத்திலே பலவீனமாய் இராதபடி கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா, அதை அப்படியே நிறைவேற்றுவார். எனக்கு ஜெயம் தருவேன்னு சொல்லிட்டார். என்னுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லிட்டாரு. நான் ஜெயிப்பேன், உலகத்தை ஜெயிப்பேன், மாம்சத்தை ஜெயிப்பேன், பிசாசை ஜெயிப்பேன், எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நான் ஜெயிப்பேன். தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ள அந்த விசுவாசத்தை கொடுத்துருக்கிறான்னு நம்ம ஆபிரகாமை போல நம்ம விசுவாசத்தில் பலவீனமாக இராதபடிக்கு ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்பீர்களா என்னோடு சேர்ந்து? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே அப்பா, உடைய பிள்ளைகளாகி நாங்கள் யாவரும் 1 யோவான் 5:4 எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக மாதத்தின் முதல் நாளிலே ஒவ்வொருவருடைய வருமானத்தையும் உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், தேர்வு எழுதின பிள்ளைகள், கர்த்தாவே அவருடைய ரிசல்ட்ஸ் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த மாதம் நடைபெற போகிற தேர்தலிலே எங்கள் அப்பா, நீங்க எங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் நீர் ஜெயமாக நாங்கள் பார்க்கத்தக்கதாக நீர் ஆச்சரியமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஊழியர்களையும் கரத்தில் ஒப்பெடுக்கிறோம், விசுவாச மக்களையும் கரத்தில் ஒப்பெடுக்கிறோம், குழந்தைகளையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாருடைய விசுவாசத்தையும் கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து சொன்னபடியே ஆபிரகாமுக்கு நிறைவேற்றின ஜெயத்தை கொடுத்த கர்த்தர் எங்களுக்கும் இந்த மாதத்தில் ஜெயத்தை கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எதிராய் எழும்புகிற எல்லா அவிசுவாசத்தை கொண்டு வருகிற, சந்தேகத்தை எழுப்புகிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி சபித்து தள்ளுண்டு போயின்ற புறப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தாமே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதித்து உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.